வெல்கம் டு ஸ்விஃப்ட் வண்டர்ஸ் 95 யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பெங்களூரில் இருக்கக்கூடிய பனர்கட் ஜூவில் லைன் சஃபாரி போன எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். நாங்கள் போயிருந்தப்போ எங்களுடைய சஃபாரியில் ஃபஸ்ட்டு நாங்கள் பார்த்தது மான்களுடைய கூட்டம் தான். இங்கே வந்து நிறைய விதமான மான்கள் இருந்தது. புள்ளிமான், கலைமான், இந்த மாதிரி விதவிதமான மான்கள் டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருந்தது. நமக்கு பார்க்க முடிஞ்சது. ரொம்ப அழகாக இருந்தது. இந்த இடமே நல்லா சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு அழகாக இருந்தது. அடுத்து இந்த ரைடில் நாங்கள் பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா எலஃபண்ட். ஸோ இந்த எலஃபண்ட்ஸும் பார்த்திங்கன்னா நிறையா இருந்தது. இதுவுமே நாங்கள் கூட்டம் கூட்டமாக தான் பார்த்தோம். பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா நம்ம நார்மலாக பார்க்கும்போது ஒரு சின்ன யானையோ பெரிய யானையோ நம்ம ஊரில் பார்த்துருப்போம், சிங்கிளாக பார்த்துருப்போம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் கூட்டமாக அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. எங்களுக்கு எதிர்பாராத விதமாக ஒரு சர்ப்ரைஸ் இந்த யானை தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய யானை, ரொம்ப அழகாக இருந்தது. அது காலெல்லாம் சங்கிலி போட்டிருந்தேன். ஆக்சுவலாக சேஃப்டிக்காக வெளியே எங்கேயும் போயிடக்கூடாதுன்றக்காக, மூவ் ஆயிடக்கூடாதுன்றக்காக. ஸோ எங்களுடைய ரைடு கண்டினியூ ஆச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நாங்கள் இன்னொரு சர்ப்ரைஸ் எங்களுக்கு கிடச்சது. எதுக்காக வந்தோமோ அந்த ஒரு அனிமலை பார்க்க போகிறோம். அந்த அனிமல் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெங்கால் டைகருங்க. பெங்கால் டைகர் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. அது பக்கத்தில் அந்த அந்த உருமிக்கிட்டு அந்த ஒரு சவுண்டு கொடுத்துட்டு வரும் பார்க்கணும். செம்மையான ஃபீல் அது. நம்ம அந்த இடத்துல போய் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து அந்த ஃபீல் புரியும். அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தாலுமே அந்த ஃபீல் உங்களுக்கு என்னது புரியாது. அந்த இடத்துல பக்கத்தில் நம்ம இருக்கும்போது அது வேறு லெவல் ஃபீலாக இருக்கும். ஸோ அந்த டைகர் பார்க்கும்போது. ஸோ அடுத்ததான் எங்களுக்கு இந்த ரைடில் எதுக்காக இந்த ரைடு நம்ம வந்து மெயினான பர்பஸ் எதுக்காக வந்தோம், லைன் பார்க்குறதுக்கு. அப்போ லைன் சஃபாரிக்கு லைனை பார்க்க வந்தாச்சு. லைன் நமக்கு வந்து வெளியே நின்றுட்டு இருந்தது. ஸோ கேஜிக்கு வெளியே தான் நின்றுது. பட் பார்த்திங்கன்னா ஃபீமேல் லைன் தான் நின்றுட்டு இருந்தது வெளியே. நம்ம எதிர்பார்த்தது மேல் லைன் பார்க்கணுன்னு. எங்களுடைய லக் அந்த டைமில் மேல் லைனும் வெளியே வந்தது. ஸோ அந்த மெயில் லைன் வெளியே வந்து அந்த ஜைஜாண்டிக் லுக்கில் அப்படி நிற்கும்போது சும்மா சிதற ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, சிதற ஒரு ஃபீலிங்கு, பயங்கரமான ஒரு ஃபீல். அந்த ரெண்டு லைன்ஸையும் பார்க்கும்போது செம்மையான ஒரு ஃபீல் இருந்தது நமக்கு. நீங்களுமே போனீங்கன்னா கண்டிப்பாக லைன் சஃபாரி போங்க. லைன் சஃபாரி ஒரு பெஸ்ட்டான ஒரு ஃபீல் உங்களுக்கு கொடுக்கும். குட் ஃபீலாக இருக்கும் நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா. தேங்க்யூ.